My mother would have been very proud. Stand like this எல்லாருமே ஒண்ணா சேர்ந்திருந்தா it would have been a beautiful picture. Maybe நான் இதை வந்து நான் என் கபோர்ட்ல வச்சுக்கிறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. இவங்க எப்படி என்கிட்ட இருந்தாங்களோ அந்த மைண்ட் செட்டில் இப்போ என்ன இங்கே நிற்க வச்சிங்கன்னா எனக்கு அது வேண்டவே வேண்டாம். ஒருவேளை இவங்க திருந்தி மாறி நார்மல் பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா மேபி வி மைட் ரீகனெக்ட். அது கோபம் வந்து நிறைய எங்கள் அப்பா மேலே தான். எனக்கு அம்மா போனதுக்கப்புறம் சுத்தமாக மாறிட்டார். என்னோட விஷயத்தில் வெளியில் வந்துருச்சு, அவங்களுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. Till we were all unmarried, no? பிரச்சனைகளே இல்லை வீட்டில். இவங்க வெளியே ஆளுங்கள்லாம் வந்த உடனே எல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக போயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி க்ளோஸ் டு மை பெரியம்மா, அருண்ஸ் மதர். நான் விஜய் ஸ்ரீஹரி கிட்ட உட்காந்து பேசுறதுக்கே எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும். உட்காந்து பேசுறதுக்கு, உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. வாட் இஃப் அப்படின்ட்டு சொல்லிட்டு, சின்ஸ் இட் இஸ் லைக் இப்போது வந்து அந்த ஏஐலாம் நிறைய வந்துச்சு அப்படின்னால, வாட் இஃப் லைக் உங்களோட ட்ரீம் வந்து இப்படி இருந்துச்சுன்னா, ஆர் ஏஐ வச்சு ஒரு இமேஜினேஷன், அதுதான் இந்த செக்மெண்ட். ஸோ அது அந்த ஃபோட்டோஸ். ஜோவிகா என்ன சாவடிச்சிருவாளே ஏஐலலாம் நான் ஏதாவது சொன்னேன்னா. ஓகே, ஸோ இதுலையா இது என்ன இந்த ஆட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், கடைசியில் கொடுமைதா சாமி. So yes. No, I don't know. I to be very honest, it's a nice gesture that you have done that. It's but என்னன்னா எனக்கு இது நிஜமாலுமே நடக்குமா இல்லை நடந்துச்சுன்னா எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் மேபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் ஐ மீன் அ வெரி குட் ஃபேஸ். இவங்க எப்படி என்கிட்ட இருந்தாங்களோ அந்த மைண்ட் செட்டில் இப்போ என்ன இங்கே நிற்க வச்சிங்கன்னா எனக்கு அது வேண்டவே வேண்டாம். ஒருவேளை இவங்க திருந்தி மாறி நார்மல் ஹியூமன் பீங்ஸ், இவங்க நார்மல் பீப்புள் அப்படின்னு சொல்லி நார்மல் பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா மேபி வி மைட் ரீகனெக்ட். பட் நான் கோ த்ரூ பண்ண அந்த ஃபேஸ், என்னோட பெயின், என்னோட அந்த விஷயங்கள் வந்து அதான் சொல்கிறேனே, நான் எந்த அளவுக்கு பெயின் ஆஸ் அ பர்சன், ஒரு ரிலேட்டிவாக, ஒரு சிஸ்டராக, ஒரு டாட்டராக நான் கோ த்ரூ பண்ணியிருப்பேன்னா, அது கோபம் வந்து நிறைய எங்கள் அப்பா மேலே தான் எனக்கு. ஏன்னா தலை சரியாக இருந்தால் வால் சரியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். சில்ட்ரன் வில் ஃபைட், இன்லாஸ் உள்ளே வருவாங்க, டாட்டர் இன்லா வருவாங்க, சன் இன்லா வருவாங்க, அவங்களோட ஆதிக்கம்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் வீட்டு குடும்பத் தலைவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது எங்கள் அப்பா வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதது தான் காரணம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது தான் காரணம். அம்மா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பெட்டர், அம்மா போனதுக்கப்புறம் சுத்தமாக மாறிட்டார். அது ஏன்றதுக்கு நம்ம போவே முடியாதாங்க. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, இப்படி ஆர்டிஃபிஷியலி எல்லாம் தேவையில்லை. இஃப் தே ரியலி சேஞ்ச் அண்ட் ஃபீல் பேட் ஃபார் வாட் தே டிட் டு மீ, அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்து உட்காந்து பேச முடிஞ்சால் ஐ வுட் லவ் டு டாக் டு தெம் அண்ட் சே திஸ் இஸ் வாட் யூ டிட், இதுதான் நீங்கள் பண்ணீங்க. வெதர் தே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, அவங்க ரியலைஸ் பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. சும்மா ஆர்டிஃபிஷியலாக வந்து பண்ணுறது வந்து லவ் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் நீடட். ஓகே, இதுவும் அடுத்ததும் இன்னொரு இமேஜினேஷன் தான். நைஸ் பிக்சர். ஸோ இதுவுமே வந்து என்ன சொல்கிறது, அகெயின் சேம் திங். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட், நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. லைஃப் என்ன எனக்கு த்ரோ பண்ணுதோ அப்படி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எவ்ரிடே போயிட்டு இருக்கு, எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். அன்பிரடிக்டபிள் லைஃப். ஸோ சம்டைம்ஸ் யூ மே ஹேப்பன், மே நாட் ஹேப்பன். ஆப்வியஸ்லி யுவர் சைல்டு இஸ் யுவர் சைல்டு. அது என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், இப்போ நான் வந்து அவனை ஒத்துக்க மாட்டேன், அவனை நான் வந்து விட்டுருவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, எங்கள் அப்பாவை விட நான் கேவலமான ஒரு மதராக இருப்பேன். எங்கள் அப்பா பண்ண தப்பை நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஸோ ஹீ இஸ் அ சைல்டு. என்ன ஒன்று, இதுங்க ரெண்டும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க மண்டையில். அது இன்னும் வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. கொஞ்சம் இன்னசென்ட்டு, கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பிடிவாதம் ஒருவேளை ஃப்யூச்சரில் மாறி ரியலைசேஷன், யாரும் சொல்லி வரக்கூடாது, அவருக்கே அதை புரியணும். புரிஞ்சு அவர் திருந்தி, இல்லை இது எல்லாமே இதுதான் லைஃபு, அம்மாங்கிறது அம்மா தான் அப்படின்ற அம்மாவோட வேல்யூ தெரிஞ்சு, நான் பட்ட கஷ்டங்கள் ஒரு நாள் உட்காந்து என் கூட வாட் ஹேப்பன்ட், இப்போ நீ 4 வயசு வரைக்கும் 8 வயசு வரைக்கும் நீ
உன் அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருந்திருக்கலாம், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சின்ன ஒரு கேப்பில் கெடுத்துட்டாங்க உன் மைண்டை, அது எனக்கு தெரியும். பட் இப்போ யூ ஆர் ஓல்ட் இனஃப். ஸோ மேபி நீ ஒரு படம் ரிலீஸ் ஆகி உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அப்போது நீ ஜெயிச்சு காமிச்சதுக்கப்புறம் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு சிட் அண்ட் டாக் டு மீ விச் ஐ வாண்ட் டு, ஒரு நாள் அது நடந்தால் ஐ வுட் லைக் டு டாக் டு ஹிம். என்னோட கதையை வந்து நீ கேளு ஃபர்ஸ்ட். என்ன நடந்தது, ஏன் அப்படி நான் ஒரு முடிவு எடுத்தேன், இதனால தான் இது நடந்தது. ஜஸ்டிஃபிகேஷன் தேவையே இல்லை. ஜஸ்ட் an explanation. எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது என்னோட லைஃப், நான் எதுக்கு அவனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்? ஆனால் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிரஸ் என்னோட வேர்ஷனை கேளு, அண்டர்ஸ்டாண்ட் மீ. இஃப் ஐ எம் ராங், இப்போவும் நீ தப்புன்னு நினச்சேன்னா அது உன்னோட டிசிஷன். பட் நான் என்ன நடந்ததுன்னு உனக்கு மைண்டில் தெரியாமல் மறந்துருப்பியோ, இல்லை உன்னை அப்படி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, எனக்கே தெரியல. ஸோ ஐ திங்க் ஹீ டிசர்வ்ஸ் டு, ஐ டிசர்வ், எனக்கு வந்து அவன் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும் டு சிட் அண்ட் டாக் டு மீ வேர் ஐ கேன் டாக் டு ஹிம். பிகாஸ் ஹீ நீட்ஸ் டு லிசன் டு மீ ஃபர்ஸ்ட். என்ன நடந்ததுங்கிறது என்னோட வேர்ஷன் கண்டிப்பாக அவன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவன் பேசுகிறான் பேசல, தட்ஸ் ஹிஸ் கால். பட் ஹி ஹேஸ் டு கிவ் மீ அ சான்ஸ் டு டாக். அது நடக்கலை எங்களுக்குள்ள. ஸோ இஃப் தட் ஹேப்பன்ஸ் ஐ வுட் லைக் டு சிட் அண்ட் டாக் டு ஹிம், நாட் as மை சைல்டு பட் as a grown up man. ஏன்னா அவருக்கு ஃப்யூச்சர் இருக்குது, எவ்வளோ பார்க்கணும் இனிமேல் லைஃப்பில். ஸோ ஹீ நீட்ஸ் டு நோ வாட் ஹேப்பன்ட். ஓகே, ஸோ அப்போ யூ வில் கெட் அ க்ளோஷர் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் சொல்லி இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நீ இன்னும் புரிஞ்சுக்கலன்னா சம்திங் இஸ் ராங் வித் யூ. அட்லீஸ்ட் அந்த, பிகாஸ் நீ ஒரு இன்டெலிஜென்ட் பாய்ங்கிறது தான் என்னோட இம்ப்ரெஷன். ஸோ அந்த இன்டெலிஜென்ட் பாய்கிட்ட நான் ஒரு வாட்டி பேசுகிறதுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல. ஓகே, அந்த க்ரோன் அப் விஜய் ஸ்ரீஹரி கிட்ட உட்காந்து பேசுறதுக்கே எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும். உட்காந்து பேசுறதுக்கு, உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். கொஞ்சம் ஃபேஸ் மாறி இருக்கு. எது ஜெயனிதா எது ஜோவி அது வனிதானே தெரில. பரவாயில்ல, நான் வந்து இவங்க 2 பேரை விட யங்கா காமிச்சிருக்கீங்க, வெரி சந்தோஷம். My mother would have been very proud and to have 2 grown up granddaughters along with her. அவங்க ரொம்ப, பிரீதாக்கு வந்து சன்ஸு, ஸ்ரீபாப்பாவுக்கு மட்டும்தான் டாட்டர். அவங்க சின்ன பொண்ணு தான், அம்மா அவங்கள பார்த்ததே கிடையாது. ஸோ டு see அவங்கள 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் மம்மிக்கு. ஸோ டு ஸ்டாண்ட் லைக் திஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருந்தா இட் would have been a beautiful picture. மேபி நான் இதை வந்து நான் என் கபர்டில் வச்சுக்கிறேன். நான் யங்கா தெரியுறேன், எங்க அம்மா விட நான் ரொம்ப யங்கா தெரியுறேன். அது கொஞ்சம் ஏல வந்து ஃபால்ட் நினைக்கிறேன், கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டேன். ஓகே, அடுத்த பிக்சர். ஐயோ, உங்க தொல்லை தாங்க முடியல. இது ஐ திங்க் இட்ஸ் a nice picture, அவ்வளவுதான். ஓகே, புகைப்படத்துல சிலது அழகா இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன தூக்கிட்டீங்கன்னா கூட இப்படி நீங்க ஒரு போட்டோ பாக்குறீங்கல்ல, இன்ஸ்டாகிராம்லயோ இதுலயோ நிறைய பாப்பீங்கல்ல, இப்போ பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல, அது லைஃப் இல்லை. உண்மையில அது அங்கேயும் இல்லை, எல்லாமே சண்டை பிரச்சனை எல்லாமே இருக்கு. கொஞ்சம் என்னோட விஷயத்துல வெளியில வந்துருச்சு, மற்றவங்க விஷயத்துல வெளியில வராம நடந்துருச்சு, அதனால அவங்க வெளியில கொண்டு வரல. எனக்கு வந்து என்னை மீறி வெளியில வந்தனால அந்த பிரச்சனை கொஞ்சம் பப்ளிக் ஆயிடுச்சு. உண்மை அதுதான். அவங்களுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. டில் வி வர் ஆல் அன்மேரிட்னும் பிரச்சனைகளே இல்லை வீட்டில். 2 ஒய்ஃப் இருந்தது கூட பிரச்சனையே கிடையாது. அவங்கள மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையவே கிடையாது, மம்மி அண்ட் பெரியம்மா. இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி க்ளோஸ் டு மை பெரியம்மா, அருண்ஸ் மதர். பட் ஆஃப்டர் தீஸ் சன்-இன்-லாஸ், ஃபஸ்ட்டு சன்-இன்-லானா ஃபஸ்ட்டு என்னோட லைஃப்பில் தான் ஆரம்பிச்சது பிரச்சனையே. ஸோ அங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சு, டாட்டர்-இன்-லா, சன்-இன்-லா, அகைன் இவங்க வெளியே ஆளுங்கள்லாம் வந்த உடனே எல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக போயிடுச்சு. நடுவில் நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளேயே கூட. ஃபோட்டோக்கு எல்லாம் ஒன்றா நினைப்பாங்க, என்னை மட்டும் லைட்டாக வந்து அதான் சொன்னேன் எக்ஸ்போஸ் ஆனனால கொஞ்சம் இதாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். ஐயோ, வனிதா as a bride. இல்லை, நான் என் கல்யாணத்தன்னைக்கு கூட இவ்வளோ அழகா இல்லைப்பா. So I think I really wanted to ask your take on marriage, divorce, remarriage, being single. இது வந்து I think மேரேஜ் நாட் மேரிட்ன்றது வந்து இன்னைக்கு அது ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு.
ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. பட் மேரேஜ் இஸ் பியூட்டிஃபுல். ஐ திங்க் தட் கமிட்மெண்ட் ஆஃப் கம்மிங் டுகெதர், ஸ்டார்டிங் அ ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த ரிலேஷன்ஷிப்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, ஃபாதர் இன்லா, வாட் எவர், அது எல்லாமே பியூட்டிஃபுல். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ஒரு அழகாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் சில பேருக்கு அது ஒருத்தர்னால கெட்டு போயிடும். சம்டைம்ஸ் 2 பேர், நான் சொன்னேன் இல்லையா, சம்டைம்ஸ் 2 பேராக காரணமாக இருக்கும். கை தட்டினா தான் ஓசைன்னு சொல்கிறேன். சம்டைம்ஸ் ஒரு பக்கம் இப்படி அடிச்சுட்டே இருந்தால் அந்த காற்றுல விழுந்துரும்ல. ஸோ அதுவும் சில ஃபேமிலிஸில் நடந்திருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது மேரேஜ் இஸ் டெஃபினெட்லி பியூட்டிஃபுல். ஒருத்தருக்கு வந்து சரியாக அமையலைன்றதுனால அதில் ஹோப் லூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் மோர் தென் மேரேஜ், கமிட்மெண்ட்ஸ். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக வேணும். இந்த ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ஸ், அப்புறம் சிச்சுவேஷன்ஷிப்ஸ், ஆர் ஜஸ்ட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ ஓகே. பட் அதில் ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கண்டிப்பாக இருக்கணும். யூஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் டைம், தட் ரிலேஷன்ஷிப். ஸோ லவ் இஸ் பியூட்டிஃபுல். இது எல்லாமே எல்லாருமே வந்து வி ஷுட் கோ த்ரூ இட் இன் ஆர் லைஃப் அட்லீஸ்ட் ஒன்ஸ். பயந்துட்டு நிறைய பேர் இப்போ பயந்துடுறாங்க. சில பேர் ஒரு வாட்டி அடிபட்டாங்கன்னா திரும்பி அதுலேயும் பயந்துடுறாங்க. பட் இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் இட்ஸ் நெவர் ஈஸி. த பெஸ்ட் ஆஃப் கப்புள்ஸ் நம்ம பார்ப்போம். கப்புள் கோல்ஸ், இந்த மாதிரி ஒரு கப்புளாக இருக்கக்கூடாதான்னு. அந்த கப்புள்குள்ளேயுமே நிறைய விஷயங்கள், பிரச்சனைகள் 4 செவத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். பட் நீங்கள் இருக்கீங்கல்ல, யூ ஹேட் ஃபெயில்டு மேரேஜஸ் அப்படின்னு இருக்கும்போது அதுலேருந்து மென்டலி ஹவ் யூ கேம் அவுட்? டு பி வெரி ஆனஸ்ட், இட் இஸ் அது வந்து பேசினா நிறைய விஷயங்கள் வெளியில் பேச வேண்டியது இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் அதை பற்றி பேசுறது இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன் ஆர் பெட்டர் ஆஃப். குழந்தைங்க வந்து அந்த பேட் மேரேஜில் ஒரு கேயாட்டிக் டாக்ஸிக் சுச்சுவேஷனில் இருக்கிறத விட பெட்டர் டு பி alone and you have custody, sharing, parenting, sharing. புரியுது. It is much more easier for the children. And இன்னைக்கு பசங்க are very smart. அவங்களுக்குமே இதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயமாவே இல்லை. பெட்டர் டு அண்ட் மூவிங் ஆன் இன் யுவர் லைஃப். இப்போ தாய் கிழவி ஒரு வில்லேஜில் நடந்த சப்ஜெக்ட் எண்டில் வந்து அந்த டாட்டருக்கு வந்து கல்யாணம் பண்ணலான்னு பேசும்போது அவள் வந்து ஐயோ அவன் வரான் சொல்லாதீங்க என்னும் போது அந்த பொண்ணு தாய் வந்து கேட்கும்போது, பொண்ணு தாய் என்ன பவுனு தாய் கேட்கும்போது அந்த பையன் யார் மாப்பிள்ளைன்னு கேட்பான். தட்ஸ் ஆல். ஐ திங்க் த பேரண்ட்ஸ் தான் பயந்துக்கிறது, இந்த லேடிஸ் பயந்துக்கிறது, சன்ஸ் இருந்தால் பயந்துக்கிறது, இதெல்லாமே இருக்குது. பட் ஐ திங்க் எல்லாரோட லைஃபுமே இண்டிவிஜுவல். நம்ம வந்து தனியாக தான் பிறந்தோம், தனியாக தான் வளர்ந்தோம், தனியாக தான் போகிறோம். ஸோ நம்ம வாழ்க்கை நம்மளது தான். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேணால் நம்மளது இருக்கலாம் தவிர பசங்களோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ நம்மளோட லைஃப்பை டிசைட் பண்ணக்கூடாது. நமக்கு அது வேணும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினச்சா இஃப் யூ மீட் சம்படி இட்ஸ் அவர் சாய்ஸ். கேர்ள்ஸ் சில்ட்ரன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா தே நோ த பெயின் ஆஃப் மதர், எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, எல்லா விதத்துலையுமே தனியாக இருக்கிறது. பாய்ஸ் ஆர் எ லிட்டில் செல்ஃபிஷ். இங்கே எங்கே பாய்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே பொசசிவ்னஸ், ப்ரொடெக்டிவ்னஸ், நான் இருக்கேன்ல நான் பார்த்து பேசி. பட் சன் அண்ட் ஹஸ்பண்ட் இஸ் 2 டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இவர் வந்து அவர் ஆக முடியாது, அவர் இவர் ஆக முடியாது. ஸோ இட் இஸ் 2 டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ஐ திங்க் நான் வந்து ஐ ஹவ் லேர்ன்ட் டு இவால்வ் அண்ட் சேஞ்ச் அண்ட் க்ரோ அப். ஸோ ஐ திங்க் லைஃப் ஹஸ் பின் டிஃபிகல்ட். பட் அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் ஹவ் டாட் மீ இல்லை. ஸோ தென் ஐ ஸ்டில் இம் இன் லவ் வித் லவ். லவ் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப வேணும். இமிடியேட்டாக கிவ் அப் பண்ணுறதுங்கிறது நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. சில பேர் நம்ம சொல்கிறோம் 17 வருஷம் ஒன்றா இருந்தாங்க, ஏன் இப்போ என்ன தேவையா அப்படின்னு. 17 வருஷம் அவங்க ஏன் ஒன்றா இருந்தாங்கன்னே தெரியாது. இப்போ தான் அந்த தைரியம் வந்திருக்கு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். 17 வருஷமும் நல்லா இருந்திருக்க மாட்டாங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆகிருக்கும். ஸோ நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. எது வேணால் நாளைக்கு எப்படி வேணால் நடக்கலாம். பீப்புள் ஃபால் அவுட் ஆஃப் லவ். யூ ஃபால் அவுட் ஆஃப் லவ். ஜஸ்ட் நான் ஏன்ச்சேன், நேற்று வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு காலையில் ஏன்ச்சேன்னா லவ் போயிடுச்சு. லவ் போனோன்னே இன்னொருத்தன் நடந்து வந்தான், அவனை பார்த்தோன்னே லவ் வந்துச்சு. லவ் கிடையாது. தட் இஸ் நாட் லவ்.
ரப்பர் பேண்ட் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு. நிறைய விஷயங்கள் கெடுத்து குட்டிச்சோராகி ஒரு நாள் உடஞ்சிரும். அந்த ஒரு நாள் உடஞ்சதுக்கப்புறம் சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் மீட் சம்படி அண்ட் யூ லைக் திஸ் பர்சன். இட் ஹேப்பன்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது மேரிடாக இருந்தால் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. இன்னொரு லைஃப்பை பர்சியூ பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருந்துக்கிட்டு அந்த மேரேஜ்லேயே இருந்துக்கிட்டு இவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு அவங்களையும் நீங்கள் வந்து ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அஃபேர்ஸ் வந்து ஷுட் நாட் பி தேர். பி ஓப்பன் அபவுட் இட். இஃப் யூர் ஏன்னா எங்கள் காலத்துலலாம் எங்கள் அப்பா வந்து 2 ஒய்ஃபு. ஓகே, போத் ஆஃப் தெம் லிவ் டுகெதர். வி ஆல் க்ரூ அப் வெரி பியூட்டிஃபுல் சைல்ட்ஹுட் எங்களுக்கு இருந்தது. டு பி வெரி ஆனஸ்ட், நிறைய பேர் எங்கள் ஊர்லேயும் சரி நிறைய அந்த காலத்தில் அது இருந்தது, காமனாக இருந்தது. இன்னைக்கு தான் தேர் டாக்கிங் ஆல் திஸ். இட் வாஸ் காமன் ஆக்சுவலி. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் எல்லாரும் போய் 2 மேரேஜஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. இஃப் இட் ஹேப்பன்ஸ் ட்ரை டு பேலன்ஸ் இட் சம்ஹவ். டோன்ட் சீட் விமன். ட்ரை டு பி ஆனஸ்ட் அட்லீஸ்ட். இல்லை, இஃப் தட் அதர் பர்சன் இஸ் நாட் அக்செப்டிங் வில்லிங், வாக் அவுட் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் தட் ரீசன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க பிரியறதுக்கான ரீசன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். சும்மா வந்து அப்படியெல்லாம் விட்டுட முடியாது. பட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய பேருக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன பேர் போட்டுருவாங்க. அஃப்கோர்ஸ் இப்போது நிறைய இமேஜினேட்டிவ் ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இன் ஜென்ரல் இது எனக்கு ஒரு கோல், இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? இதில் எல்லாத்துலேயுமேவா? இல்லை இன் ஜென்ரல். இப்போ இது பார்க்கல, பட் ஆனால் இப்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் கண்ணு முன்னாடி இது ஒன்று இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்க, இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே இருந்ததில்லை இன் லைஃப் இன் ஜென்ரல், நாட் ஜஸ்ட் த ஃபேமிலி திங்? அந்த மாதிரி நான் ரொம்ப கண்டென்ட். சின்ன சின்ன விஷயங்கள் வேணா இருக்கலாம். பீப்புள் ஐ லவ், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தேர் லைஃப் இது பண்ணால் அதை அச்சீவ் பண்ணணுன்றதுக்கு சப்போர்ட் நான் பண்ணுறேன் இல்லையா? அந்த சப்போர்ட் அந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும், இதை நான் அவங்க அச்சீவ் பண்ணுறதை பார்க்கணும், அது எனக்கு இருக்குது. தட்ஸ் ஆல். இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் திங்ஸ். பட் அதர்வைஸ் நான் ரொம்ப கண்டென்ட் வித் மை லைஃப். ஐ எம் வெரி பிளெஸ்ட் அண்ட் நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ ரிப்பென்ஸ். நான் வந்து நடந்ததை நினச்சி என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை. இது நம்ம கிடைக்கலையே, இப்படி நடக்கலையே அப்படிங்கிறதுக்கான வருத்தம் எனக்கு ஜீரோ. நான் இன்னைக்கு வந்து சுயநலவோடு இருக்கேன், கை கால் ஒழுங்காக இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது எனக்கு. ஐ எம் பிளெஸ்ட் வித் குட் சில்ட்ரன், ஹெல்தி சில்ட்ரன். நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கும் நான் யாரையும் நம்பி நான் வந்து வாழலை. எனக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் நானே எனக்கே கொடுத்துக்க முடியும் அப்படின்றனால நான் ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி இது இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஐ ஹோப் மை சில்ட்ரன் நாளைக்கு இதே மாதிரி அவங்களும் என் லைஃப் ஃபுல்ஃபில்டு, நானும் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க, எனக்கும் ஒரு லைஃப் அவங்க பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கிட்டோம். லவ் பண்ணுறதா லவ் பண்ணுங்க, பிரேக்கப் ஆகுதா பிரேக்கப் ஆகுது, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம திணிக்கக்கூடாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களே வந்து கோத்ரூ பண்ணுறது தான். ஸோ ஐ பி ரொம்ப பிளெஸ்ட் இஃப் அவங்களுக்குமே இந்த மாதிரி என்ன மாதிரி பேச முடிஞ்சதுன்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எங்கள் அம்மா என்ன கேட்டிருக்கணும், என் பொண்ணுக்கு நல்ல லைஃப் அமையணும், என் பொண்ணுக்கு நல்ல கெரியர் வரணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி நீங்கள் ஒரு பேர் வைங்கன்னு சொல்லியிருக்கோம். இங்கே என் பொண்ணு ரொம்ப பாப்புலராக இருக்கணும். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.